ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அர்ஜென்டினா அணியின் கேப்டனான பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தார். 3 நாள் சுற்றுப்பயணத்தின்படி இந்தியாவின் கொல்கத்தா நகருக்கு வருகை தந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த கால்பந்து ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கோஷம் எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வரவேற்றனர். That you see in the wildest of your dreams, it has come true today, and that's why Liam, you just said, getting an autograph and celebrating it. கொல்கத்தாவில் லேக் டவுன் பகுதியில் ட்ரீ பூமி விளையாட்டு கிளப் சார்பில் 70 அடி உயரத்தில் மெஸ்ஸியின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. கையில் உலகக் கோப்பையை பிடித்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை மெஸ்ஸி காணொலி மூலம் திறந்து வைத்தார். மெஸ்ஸியின் வருகைக்காக 78,000 இருக்கை வசதி கொண்ட சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான டிக்கெட்டுகள் ரூபாய் 7,000 வரை விற்கப்பட்டன. இந்நிலையில் அந்த மைதானத்தில் வருகை தந்த மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் உற்சாகத்துடன் கோஷம் எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரம் எழுப்பினர். மைதானத்திற்கு வந்த மெஸ்ஸியை சுற்றி அதிகாரிகள் இருந்ததால் அவரை சரியாக பார்க்க முடியவில்லை என ரசிகர்கள் கோபமடைந்தனர். அந்த கோபம் ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் மாறியது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் மைதானத்தை சுற்றி மெஸ்ஸி வலம் வருவார் என்று சொல்லப்பட்ட சூழலில் அவர் பாதியிலேயே நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வெளியேறியது இன்னும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. कहीं मत जाइए क्योंकि अभी और काफी सारे इवेंट्स बाकी हैं और पिक्चर अभी बाकी है. இதனால் ஆக்ரோஷமான ரசிகர்கள் மைதானத்தில் இருந்த பொருட்களை சூறையாடத் தொடங்கினர். மைதானத்தில் தண்ணீர் பாட்டில்களை எரிந்தும் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையை அடித்தும் ரசிகர்கள் அந்த இடத்தையே பந்தாடத் தொடங்கினர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விசாரணை செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மெஸ்ஸியின் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சதத்ரு தத்தாவை போலீசார் கைது செய்தனர். பின்னர் பித்தான் நகர் கூடுதல் தலைமை நீதி துறை நடுவர் முன் சதத்ரு தத்தா டிசம்பர் 14ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு அவரின் வழக்கறிஞர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் போலீசாரும் 14 நாள் காவல் கோரி மனு தாக்கல் செய்தனர். சதத்ரு தத்தா மீது வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதாகவும் அவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படுவதாகவும் வாதிடப்பட்டது. ஆனால் மெஸ்ஸிக்கு அருகில் யாரை அனுமதிப்பது அனுமதிக்காதது என்பது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் பொறுப்பு என்று போலீசார் பதிலுக்கு வாதிட்டனர். இருதரப்பு மனுக்களையும் விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சதத்ரு தத்தாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.